வெட்னஸ்டே மார்னிங் லேட்டாக தான் எழுந்திரிச்சு கிச்சன் வந்து பார்த்தா கிச்சனோட கவுண்டர் டாப் வந்து ரொம்பவே மெஸ்ஸியாக இருந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அது எல்லாத்தையும் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி பப்பாயா கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கும் சக்திக்கும் நான் வந்து பப்பாயா சாப்பிட்டு 1 இயருக்கு மேலே ஆச்சு. டியூரிங் ப்ரெக்னென்சியுமே வந்துட்டு பப்பாயா சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சொல்லிட்டாங்க. ஸோ அதை சாப்பிடல. அண்ட் டாக்டர் வந்துட்டு பப்பாயாலலாம் சாப்பிட்லாம், அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு வந்துட்டு ஃபுட் அவர்ஷன் இருந்துச்சு. அண்ட் வந்துட்டு டெலிவரிக்கு 1 மந்த் முன்னாடி வரைக்குமே எனக்கு வாமிட்டிங் இருந்துச்சு. அதனாலே நான் வந்து நிறையா ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கவே இல்லை. ஆக்சுவலி ஃப்ரூட்ஸே நான் எடுத்துக்கல, அதில் பப்பாயாவும் நான் எடுத்துக்கல. ஸோ 1 இயர்க்கு அப்புறம் நான் வந்து இன்றைக்கி தான் பப்பாயா சாப்பிட்றேன். ரொம்பவே டெம்ப்டிங்காக இருந்துச்சு சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து சுகர்லாம் போட்டு நல்லா சாப்பிட்டேன் நானும் சக்தியும். ஓகே, இன்றைக்கி எங்கள் வீட்டில் லன்ச் வந்துட்டு சாப்பாடு, கொள்ளு பருப்பு அண்ட் வந்து கேரட் பீன்ஸ் பொரியல். உங்கள் வீட்டில் என்னங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்க.